ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே என்ற தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கர்த்தர் கிருபையாய் தந்த இந்த நல்ல நாளிலும் மீண்டும் உங்களை கர்த்தருடைய வார்த்தை மூலம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் எல்லாரும் சுகமாக இருக்கிறீர்களா? கர்த்தருடைய கிருபையினாலே நீங்கள் எல்லாரும் சுகமாக இருப்பீர்கள் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் குடும்பங்களிலே பெருகுவதாக. நேற்றைய தினத்திலே கேள்வி நேரத்தில் கலந்து கொண்டு பதில்களை அனுப்பி கொடுத்த அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 46ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாளிலும் நமக்கு தரும் ஆசீர்வாதமான வார்த்தை என்னவென்றால், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் இன்றைக்கு உங்களையும் என்னையும் அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கும்படி அன்போடு அழைக்கிறார். ஒரு தேவை நம்மை நெருக்கும் போது, ஒரு பிரச்சனை நம்மை பயமுறுத்தும் போது, சூழ்நிலைகள் நமக்கு எதிராக இருக்கும்போது, சரீரம் பலவீனப்பட்டு ஒடுங்கும் போது எப்படி கர்த்தருடைய சமூகத்தில் அமைதலாய் இருப்பது? ஏதாவது ஒன்று செய்ய வேண்டுமே என்று நம்முடைய மனம் பதறும். ஆனால் கர்த்தர் நான் பார்த்துக் கொள்கிறேன், நீ அமர்ந்திரு என்று சொல்லுகிறார். அதே சங்கீதத்தில் 8-9 வசனங்களை நாம் வாசிப்போமேயானால், பூமியிலே பால் கடிப்புகளை நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள். அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார், ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிறார். என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய யுத்தங்களை நடத்துகிறவர் கர்த்தர். நீங்கள் சும்மா இருப்பீர்கள், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன் என்று சொன்னவர் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். உங்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா ஆயுதங்களையும் முறித்து போடுகிறார், நெருப்பினால் சுட்டரிக்கிறார். யார் உங்களுக்கு விரோதமாக எழும்பி வந்தாலும் கவலைப்படாதீர்கள். உங்களுக்கு எது நடந்தாலும் அவருடைய அனுமதி இல்லாமல் நடக்காது. அவர் உங்கள் வாழ்வில் அமைதியை, நிம்மதியை கட்டளையிடுகிறார். நீங்கள் அவர் பாதத்தில் அமர்ந்திருந்தால் அவர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். நீங்கள் கர்த்தருடைய செய்கையை வந்து பாருங்கள். அவரே தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். பரிசுத்த வேதாகமத்தில் தேவ மனிதருடைய வாழ்க்கையில் அவரே தேவன் என்று அறிந்து கொள்ளும்படி மிகப்பெரிய அதிசயங்களையும் அற்புதங்களையும் கர்த்தர் செய்திருக்கிறார். தானியேலின் வாழ்க்கையில் அவனுக்கு எதிராக ஜனங்கள் எழும்பி வந்தபோது அவன் அவர் பாதத்தில் அமருவதை விட்டுவிடவில்லை. சிங்கக்கபியிலே அவனை தூக்கி போட்டாலும் சிங்கங்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. அவரே தேவன் என்று அவர்கள் அறிந்து கொண்டார்கள். அதுபோல சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அக்கினி சூளையிலே போடப்பட்டாலும் அவர்களுக்கு கர்த்தர் யுத்தம் செய்தார். அவர்கள் கர்த்தரில் அமர்ந்திருந்தார்கள். ராஜாவும் அவனோடு இருந்தவர்களும் கர்த்தரே தேவன் என்று அறிந்து கொண்டார்கள். கோலியாத் தாவீது சம்பவத்திலே கர்த்தர் தாவீதோடு நின்றார். அவரே தேவன் என்று இஸ்ரவேலரும் பெலிஸ்தியரும் கண்டுகொள்ளும்படி செய்தார். அதுபோல எலியா தீர்க்கதரிசி பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு முன்பாக வானத்திலிருந்து அக்கினியை இறங்கச் செய்து கர்த்தரே தேவன் என்று ஜனங்கள் அறியும்படி செய்தார். இப்படி எல்லா தேவ மனிதர்களும் கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருந்ததினாலேயே கர்த்தரே தேவன் என்று அறிந்து கொண்டார்கள். கர்த்தரே உயர்ந்திருந்தார். என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் உங்களுக்கு மிகப்பெரிய அதிசயத்தையும் அற்புதத்தையும் செய்து அவரே தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படி செய்வார். உங்களுக்கு எதிரான யுத்தங்களை கண்டு நீங்கள் கலங்காதிருங்கள். லூக்கா 10ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்திலே மரியாளை குறித்து நாம் வாசிக்கிறோம். அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தால், அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். மார்த்தாளோ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருந்தாள். என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, மரியாளை போல அவருடைய பாதத்தருகே அமர்ந்து விடுங்கள். வேத வசனங்களை தியானியுங்கள். சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்கள். வேத வசனம் என்னும் நல்ல பங்கை
தெரிந்து கொள்ளுங்கள். கர்த்தரே தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படி உங்கள் காரியங்கள் எல்லாம் நல்லபடியாய் நடக்கும். அவர் உங்களுடைய யுத்தங்களை எல்லாம் ஓய பண்ணுவார். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி நீர் எங்களோடு பேசினதற்காக நன்றி தகப்பனே. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகள் உடைய பாதத்தில் அமர்ந்திருந்து நீரே தேவன் என்று அறிந்து கொள்ளும்படி அற்புத அடையாளங்களை உடைய பிள்ளைகளுக்கு செய்வீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இன்றைய கேள்வி, தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டது யார்? ஏ மரியாள், பி மார்த்தாள், சி லாசரு, டி சமாரியன். இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்குமே. ஆனால் தயவு செய்து லைக் பண்ணுங்கள். உடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் வாட்ஸ்அப்பில் இருக்கிற அனைத்து குழுக்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். தொடர்ந்து நம்முடைய மிஷனரிமார்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக.